ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9R. ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இப்போ கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கிரே கலரை மாற்றி விடுங்க. அப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைல் வந்துட்டு நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் கிழிச்சிட்டு நம்ம மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இந்த மொபைல் கூட சேர்ந்து ஒரு கேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். OnePlusோட அந்த அஃபிஷியல் கேஸ், அந்த சாண்ட்ஸ்டோன் பம்பர் கேஸுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த கேஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் இந்த டப்பா கொஞ்சம் பிரித்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட் பிரிச்சுட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பிரித்து முடிச்சாச்சு. அண்ட் இது ஸோ இதான் நான் அந்த கேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஒரு பிளாஸ்டிக்லாம் பேக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கேஸ். ஸோ கேஸோட அவுட்ரு பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கேஸோட அஃபிஷியல் எம்ஆர்பி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 அப்படி போட்டிருக்காங்க. அண்டு நீங்கள் எடுத்திங்கன்னா பிளாக் கலர் இந்த கேஸ். ஸோ கண்டிப்பாக வழுக்காது, பின்னாடி நல்லா ஒரு இதுவாக க்ரிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போதே. ஸோ டிசைன் பை OnePlus அப்படின்னு போட்டிருக்காங்க. நடுவில் இதுக்கு ஒரு ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு போட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான OnePlus ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு அந்த ஆஃபர்லாம் கிடைக்கும். இந்த மொபைல் வந்துட்டு நான் வாங்கினப்போ ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 40,000, எம்ஆர்பியும் 40,000 தான் இந்த மொபைலோடது. இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. கார்பன் பிளாக் அண்ட் லேக் ப்ளூ, 8GB 128 அண்ட் 12GB 256. இப்போ இந்த சீலை ஓப்பன் பண்ணிடலாம். சீல் வர மாட்டுது. பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே 9R சைடில் OnePlus 9R 5G அப்படின்னு. ஸோ கைஸ், இந்த 5G பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்லி ஒன் பேண்டு தான் 5G சப்போர்ட். N78 பேண்டுன்னு நினைக்கிறேன், அந்த பேண்ட் மட்டும் தான் 5G சப்போர்ட். ஒன் பேண்டு தான். அண்ட் 9R. ஸோ இதுதான் நம்ம 9R. வாவ், மொபைலோட கேமரா கட் அவுட்டே வேறு லெவலில் இருக்குது. அந்த ஹேசர் பிளேட்டுக்கோட பிராண்டிங் மட்டும் கிடையாது, அதோட பார்ட்னர்ஷிப் பண்ணல இந்த 9Rல. பின்னாடி NFC டிடெக்ஷன் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொபைல் அசைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெவர் செட்டில் அப்படின்னு போட்டு ஒரு புல் டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பார்க்குறதுக்கு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் 65 வாட். வாவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கேபிள் கொடுத்துருக்காங்க, Type A to Type C கேபிள், ரெட் கலர். OnePlusோட யூனிக்கான கேபிள், எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் இது. அண்ட் இது வந்து 65 வாட் சார்ஜ். இது வந்துட்டு 38 மினிட்ஸில் 0 to 100 சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள், நான் மேலே கார்டு தரேன். இப்போ இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் இருக்குது. நெவர் செட்டில் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேஸ் வந்துட்டு டீசெண்டான எல்லா இதுலேயும் வர மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க சிம்மஜெக்டர் பின்னோட. அந்த சவுண்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இது ஒரு லோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அப்புறம் குயிக் ஸ்டார்ட் கைட், அப்புறம் வந்துட்டு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க OnePlusல. ஸோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள்லாம் கொடுப்பாங்க. ஸோ OnePlus ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஹையஸ்ட் ஸ்டார் வேல்யூ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கார்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு பாடிக்கு இதுக்கு அந்த ஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு என்னோட மெயின் கண்டென்ட்டான மொபைலுக்கு போகலாம். இந்த மொபைல் வந்துட்டு 40,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் மெமரி கார்டு போட முடியாது, உங்களால் வெறும் டியூவல் சிம் ஸ்லாட் தான். ஸோ வாவ், மொபைல் வந்துட்டு சூப்பராக இருக்குது கைஸ். மேட் ஃபினிஷ் பிளாக், சும்மா அப்படியே வேறு லெவலில் இருக்குது கையில் ஹோல்ட் பண்ணும்போது. அந்த கேமரா கட் அவுட் பார்த்திங்கன்னா குவாட் கேமரா அண்ட் ஒரு ஃப்ளாஷ் லைட். இன்னொன்று வந்துட்டு ஃப்ளாஷ் லைட் கிடையாது, அது வந்து சென்சார். ஸோ இப்போ மேலே ஒரு ப்ரீ அப்டேட் இது கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா USB Type C, ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் அண்ட் வந்துட்டு பவர் ஆன் ஆஃப் கீ. அலர்ட் ஸ்லைடர் ரொம்ப ஹார்டாக இருக்குது, போக பழகிடும். ஸோ மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி மைக்ரோஃபோன் வித் நாய்ஸ் கேன்சலேஷன். லெஃப்ட் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ். ஸோ பின்னாடி வந்து இந்த ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்ட் பண்ணுது. கேமரா செட்டப்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல், 16 மெகா பிக்சல்,
5 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல். அந்த 2 மெகா பிக்சல் வந்து சும்மா கணக்கு கட்டுறதுக்காக அதெல்லாம். ஸோ கைஸ் ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஃபுல்லாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அப்டேட்ஸ் ஒன்று வந்துச்சு நடுவில். ஸோ நான் எல்லாம் பக்காவாக யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா. இந்த ஃபோனுக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது. விவோ X60, இன்னொரு 10K போட்டிங்கன்னா ஒரு ROG 5, இந்த மாதிரி நிறைய ஃபோன் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபுல் ரிவ்யூவில் தெளிவாக சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். டேக் கேர். பை பாய்.